ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸில் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க பார்க்க போகிறோம். எஸ், அதியோகி, த சோர்ஸ் ஆஃப் யோகா, ஈஷா ஃபவுண்டேஷன் விச் இஸ் லொக்கேட்டட் இன் சிக்பலாப்பூர். அவல குர்கின்னு ஒரு கிராமத்தில் இருக்குங்க. அந்த கிராமத்தில் அந்த 2 மலைக்கு நடுவில் அந்த ஈஷா அதியோகி ஸ்டாச்சு வச்சு பயங்கரமாக காட்சியளிக்கிறார். இதாங்க அது என்ட்ரன்ஸு. இந்த நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தீங்களான்னு தெரியும். இந்த என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா, அங்கேயே போட்டிருப்பாங்க அதியோகி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னு வச்சுங்க, 2 சைட்லையும் மலை. அப்படியே சென்டரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்கள் ட்ராவல். ஆனால் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைமில் போனால் தான் அந்த நம்ம வின்டர் சீசனை சூப்பராக இருக்கும் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்படியே நேச்சர் நீங்கள் என்னமோ ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ரோடெலாம் கிறிஸ்டல் கிளியருங்க. டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் போகிறப்ப எந்த டிராஃபிக் இல்லை. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே மழை வந்து ட்ரிசல் ஆகிட்டே இருந்துச்சுங்களா, அதனால் எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து 2 வீலரில் தாங்க போனோம். அரௌண்ட் 40-45 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு எங்களுக்கு. 2 வீலர்லாம் போனால் சூப்பரான இது. 2 வீலரில் ஆக்சசபிள். 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங், 6 வீலர் பார்க்கிங் எல்லாமே அங்கே இருக்கும் போல். பார்க்கிங்லாம் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. நாங்கள் போன அப்போ எந்த விசேஷமும் இல்லாதனால அவ்வளோ கூட்டமாக இல்லை. நாங்கள் சண்டே ட்ராவல் பண்ணோம். நல்ல ட்ரிசல் கிளைமேட்டுக்கு வெதர் சூப்பர் சில்னஸ் இருந்துச்சு. ஆனால் வெயிலெல்லாம் கொஞ்சம் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தாலே சிவன் தெரியுது. அப்படியே அங்கே ரோடு தெரியுது பாருங்கள். அது கீழே போயிட்டு யூ டர்ன் போடணும். ரோடெலாம் அவ்வளோ கிளியராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மவுண்டைன் தாங்க, அந்த இயற்கையில் வேறு ஏதோ ஃபாரினில் போகிற மாதிரி தோணுதுங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த வெதர் பார்த்தீங்களா அப்படியே தெரியுது, சில்லுன்னு வெதர் ட்ரிசலில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே தாங்க போயிட்டு என்ட்ரன்ஸு 2 வீலருக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கும், 4 வீலருக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கும். 2 வீலர் பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல, 20 rupees நினைக்கிறேன். அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உள்ள ஸ்டாச்சுஸ் அந்த இது கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே பார்க்கிங் இருக்குது. ஆட்டோ, பஸ்ஸு எல்லாமே வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்பலாப்பூரில் இருக்க அதியோகி அப்படியே பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே அசந்து போயிருங்க. நான் வந்து இந்த அளவுக்குலாம் இருக்கும் நான் எதிர்கூட பார்க்கல கைஸ். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக அந்த மலைக்கு நடுவில் வெளியேருந்து நான் ஒரு பிரேம் போடுறேன். அந்த பிரேம் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரமாதமாக. பிரமிச்சு போயிட்டேன், இவ்வளோ அழகாக இருக்குமான்ட்டு. நான் கோயம்புத்தூர் போய் பார்த்ததில்ல, பட் இங்கே பெங்களூர் சிக்பலாப்பூரில் சூப்பராக இருக்குது. நான் அவங்க வீடியோ எடுக்கிறேன், உள்ளே போக முடியாது. இதுதான் என்ட்ரன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ என்ட்ரன்ஸ் பின்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. என்ட்ரன்ஸ் பின்னாடி முன்னாடி இருந்தால் பேசுகிறேன். பின்னாடி பாருங்களேன், பின்னாடியே மலை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் அதியோகி ரோட்லேருந்து பார்த்தா அந்த மலைக்கு சென்டரில் சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சிவன் அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. என் மனைவி, என் குழந்தை 2 பேரும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை கூப்பிட்டு வருவோம், என்ன கூப்பிட்டு வந்து காட்டுவோம். அப்படியே பாருங்கள், இதான் மெயின் என்ட்ரன்ஸு. நாகலிங்கா, நாகேஸ்வரர். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பாருங்க கைஸ், பயங்கரமாக இருக்கும். இந்த மலைக்கு பேக்ரவுண்டு, அந்த மலை க்ரீனரிஸ்க்கு நடுவில் சிவன் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது சிக்பலாப்பூரில். முன்னாடி நந்தீஸ்வர், நாகேஸ்வர், நாக எல்லாம் அழகாக செஞ்சுருக்கு. சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த க்ரீனரியை பாருங்கள், அப்படியே மலைக்கும் அதுக்கும். அடா போட, என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடி சிவன் தெரியுதுங்களா, வச்சு போயிடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே நடந்து சிவன் கிட்ட ஃப்ரண்ட்டில் போகலாம் வாங்க கைஸ். உங்களையும் சிவன் கிட்ட அப்படியே கூப்பிட்டு போகிறேன். சிக்பலாப்பூர் ஈஷா யோகா அதியோகி கிட்ட நடந்து போகிறோம். நல்லா கிட்ட தான், ரொம்ப தூரம் நடக்கிற தொலை தான் இருக்குது. நல்லா பயங்கரமாக இருக்குது. அப்படியே மழை ட்ரிசல் ஆகிட்டுருக்கா, சூப்பராக இருக்குது, செம்மையாக. கிட்ட நடந்து போகிறோம். நல்லா இந்த கால் இது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் மேட்டு மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஆனால் ஜம்முன்னு நடந்து போகலாம், கால் கூட வலிக்காது. அந்த மார்பலில் கிட்ட போகிறோம். உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட் கேமரா காட்டுற பாருங்க. மழை ட்ரிசல் ஆரம்பிச்சிச்சு, ட்ரிசலிங் ஸ்டார்ட் ஆகிடும். சூப்பராக இருக்குது. இந்த வெதருக்கும் இங்கே வரத்துக்கும் நல்லா சில்லுன்னு இருக்குது, அழகாக பிரமாதமாக இருக்குது.
பார்த்தா அதுக்கு மேலே பிரேம் வேறு லெவலில் இருக்குதுங்க லைஷா. அப்படியே அப்படி போயிட்டு சுற்றி பார்க்கணும். பிரேம் ஐயோ சிவனை கும்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் அப்படியே கிளிப்பில் போகிறோம் பாருங்கள். முடிச்சுட்டு அங்கேருந்து மணி ஒரு 3:30 மணி அளவில் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்புன இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா சாகர் ரிசர்வாயர் டேம். நாங்கள் ஏற்கனவே இந்த டேமில் போயிருக்கோம். அந்த டைமில் போனால் சூப்பராக தண்ணி அந்த ரிசர்வாயர்லேருந்து ஊற்றும். நான் அந்த பிக்சர் போடுறேன் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த ரிசர்வாயர்லேருந்து தண்ணி ஊற்றும், அழகாக அதில் குளிக்கலாம், சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் குளிக்க மிஸ் பண்ணிட்டேன். சரி இந்த வாட்டி குளிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போனோம். பட் நான் யோசித்த நேரமோ என்னமோ தெரியல, அந்த டேம் அந்த அளவுக்கு ஃபுல்லாகலை போல். இவ்வளோ தண்ணி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக ஆகிட்டா தான் அதில் அந்த ரிசர்வாயரில் தண்ணி அந்த இதில் கீழே வரும். இந்த இதில் பார்த்திங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு, சுத்தமாக வரல. சரி ஒரு ஏமாற்றத்தோடு நம்ம திரும்பிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சும்மா ஒரு 4 ஃபோட்டோவாச்சும் எடுக்கலாம், இந்த டேமேஜ் கொஞ்சம் அழகாக ரசித்து போகலாம், தண்ணி இருக்குது அழகுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இதுவும் சிக்பல்லாப்பூரில் தான் இருக்குது. ரொம்ப அழகான அமைதியான இடம். நிறைய பேர் இங்கே ஒரு கோவிலும் இருக்குது, ஆனால் அந்த கோவில் பக்கம் நாங்கள் போகல. ஏன்னா நாங்கள் அங்கே உள்ளே வந்துன்னு இந்த டேம்லேருந்து தண்ணி வரலையா, அது பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. மேபி இன் மந்த் ஆஃப் டிசம்பர் டு ஜனவரி வரலாம். சரி அதனால் அந்த ரிசார்ட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த இயற்கை சூழ்ற இதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பயங்கரமாக இருக்குது, ஆனால் தண்ணி ரொம்ப போல அந்த வாட்டர் ஃபால்லே தண்ணி வரும், வரவில்லை. மழை வருகிறது. ஸ்ரீனிவாசா சார் டேம் ரொம்பி கூடிய விரைவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா நமதியா சேனலை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அண்ட் லைக் தான் எங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட ஒரு தூண்டுதலாக இருக்கும். பாய் அண்ட் see you. Bye.